ஸ்பெஷல் புளிக்கறி தான் செய்ய போகிறேன். அதுவும் எங்கள் குமரி ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துருக்கிறேன், ஒரு பெரிய சைஸ் மாங்காவும் எடுத்துருக்கிறேன். ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 5 பச்சை மிளகாவும் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன், அதுவும் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 2 விசில் விட்டால் போதும். ரொம்ப குழையக்கூடாது. பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் தனியா, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் சோம்பு, கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு ஒரு 2 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன். நல்லா வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பக்கம் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த மாங்காய் அப்புறம் குக்கும்பர் குழையக்கூடாது, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இதை ஒரு மண்சட்டியில் சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக புளி புளிஞ்சு எடுத்துருக்கிறேன், அதுவும் சேர்த்து கொதிக்க விடலாம். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இந்த பொடிச்சு வச்சுருக்கிற மிக்ஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் அந்த மசாலாலாம் இறங்கி குக் ஆகணும். குக் ஆனதுக்கு அப்புறமா கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் அப்புறம் தனியா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கொதி வரணும். இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன பீஸ் வெல்லம் சேர்த்துக்கலாம், அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக தேங்காய் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கூடவே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து தாளித்து விட்டோன்னா சூப்பரான, அதுவும் எங்கள் குமரி ஸ்டைலில் செய்யக்கூடிய புளிக்கறி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு